விஜயுடைய 58வது படம் வந்து ஒரு வித்தியாசமான படமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சிம்புதேவனுடைய படத்துல அவர் ஒரு வித்தியாசமான கதைக்களத்த கையில எடுத்துட்டு நடிக்க போறாரு. இப்போதைக்கு ஏ.ஆர். முருகதாஸோடைய இயக்கத்துல கத்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சமந்தா ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் முடிஞ்ச உடனே சிம்புதேவனுடைய இந்த படத்துல வந்து நடிப்பாரு. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல 80கள்ல முன்னணியில இருந்த ஸ்ரீதேவி நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா ஹன்சிகா ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. இப்ப இன்னொரு ஜோடியா ஸ்ருதிஹாசனும் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. எப்பவுமே வித்தியாசமான கதைக்களங்கள எடுத்து வித்தியாசமான கெட்டப்ல நடிக்கிறவர் தான் உலகநாயகன். அவருடைய பொண்ணு மட்டும் இதுக்கு விதிவிலக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிம்புதேவனுடைய இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க. இது குறிச்சு அவங்களுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான திரைப்படம் சிம்புதேவனுடைய இந்த திரைப்படம். ஒரு காவியம்னு கூட சொல்லலாம். அந்த படத்துல நான் விஜய்க்கு ஜோடியா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு தமிழ் பொண்ணாவே வராங்களாம். இந்த படத்துல நான் நடிக்கிறது நான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் கூட ஸ்ருதிஹாசன் சேர்ந்து நடிக்கிறது இதுதான் முதல் தடவை.